செத்த காக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா, இந்த உலகத்துல எல்லா ஜீவனுமே ஒன்று தானே. நான் எல்லாருக்குள்ளேயும் சிவன் இருக்காரு. நம்ம மனுஷ ஜீவனும் ஒன்று தான், மிருகங்க ஜீவனும் ஒன்று தான். இது மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். என் அப்பாவும் நானும் ரோட்டில் போகுங்கோ நாயோ பூனையோ இல்லை காக்காவோ அடிபட்டு கிடக்கும், காரில் இடித்தோ கரண்டு தட்டிட்டோ இப்படி செத்து கிடக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து புதைச்சி சுவாமிகிட்ட வேண்டி போய் இதோட ஆத்மா எல்லாம் சாந்தி அடையணும்னு. இதெல்லாம் பண்ணும்போது ரோட்டில் போகிறவங்கள எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்க கூட மாட்டேன். ஏன்னா என் அப்பா சொல்லுவார், இந்த உலகத்தில் என்ன சாஸ்திர சம்பிரதாயம் இருந்தாலும் அதை விட பெருசு வந்து நம்ம ஜீவகாருண்யம்தான். அதனால தான் நான் இதை கடைப்பிடிச்சிட்டு வரேன். எப்போவுமே அப்பா என் கூட வருவார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்றைக்கி வரல. அதனால் நான் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்.